இல்லனும் நான் வரை செம்பொருள் வாய்மை வைத்த சிறுதேவாரமும் திருவாசகமும் இவைத்தரச் செய்த நால்வர் கொற்றாழியும் உயிர் துணையே இல்லை வாழ்ந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி கொள்ளையவர் புராண கதை உலகறிய விதித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி ஈராண்டில் சிவஞானம் வெற்றி எந்தமை இரண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியார் அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நடத்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பது திருத்தாள் போற்றி போற்றி சிற்றம்பலம் திருநாவுக்கரசு வளர திருத்தொண்டின் நெறிவாட வரிஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவடுகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். சிற்றம்பலம் இதயம்பலம் எல்லாம் அல்ல ஈர்த்தனை ஆண்டைய தேவரான் அருளர் பண்ணாமொழியம்மையுடன் அமர் திருநாவுடைய பெருமானது திருவடி தாமரைகளை மணமொழி மேகடாலே வணங்கி அடியடை இந்த திணறலை ஆற்றப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்கூடிய திருவடி தாமரைகளை மணமொழி மேகடாலே வணங்கி நம்முடைய அருள் சிவம் அருள் செய்த சிவஞான சித்தியாராகிய இந்த ஞான பொருள்களை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற அத்துறை அடியார் பெருமக்கூடிய திருவடி தாமரைகளையும் மனமொழி செய்வதாலே வணங்கி வருகின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய சிவஞான சித்தியார் சிந்தனையில் நாம் கடந்த வகுப்பில் 4வது வகுப்பாவை நிறைவு செய்திருக்கிறோம். 230 பாடல் வரை நாம் கடந்த வகுப்பில் சிந்தித்து அதில் 228 கேவல அவத்தினுடைய இயல்பையும் 229 சகல அவத்தினுடைய இயல்பையும் 230 சுத்த அவத்தினுடைய இயல்புகளையும் நமக்கு காட்டி நிற்கின்றன. 3 பாடலும் கொஞ்சம் நுட்பமாக ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அதை நம்ம முக்கியமாக பார்க்கணும். 229 என்று சொல்லக்கூடிய சகல அவத்தை, அந்த சகல அவத்தையில் நம்ம இப்போ இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகளை அழகாக காட்டி உருவனை கொண்டு போக போக்கியத்து உண்ணல் செப்பல் வருஞ்செயல் வருதி சசமாதியாம் விடயம் தன்னில் புரிவதும் செய்து இங்கு எல்லா யோனையும் குப்புலன்று திரிதரும் சகலமான அவத்தையில் சீவன் சென்றே என்கின்ற வகையில் ஆன்மா சகல அவத்தையில் ஏற்படுகிற அந்த இலக்கணத்தை 10 கூறுகளாக பிரித்து காட்டினார். அந்த 10 கூறையும் கேவலத்தில் ஆன்மா இருப்பதோடும் சுத்தத்தில் ஆன்மா இருக்கக்கூடிய நிலையில் இன்று எப்படி இருக்கிறது என்பதை 229 சொல்லி இதனோடு ஒப்ப நேற்று எப்படி இருந்தது என்பதை 227 228 230 சுத்தத்தில் ஆன்மா எப்படி இருக்கும் என்பதையும் இந்த 10 இலக்கணங்களை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறாங்க, ஒப்பீடு செய்து காட்டுகிறார். ரொம்ப அருமையான பாடல் அந்த 3 பாடலும். அப்போ உருவினை கொண்டு என்பது அமூர்த்தன் என்பதற்கு எதிர்மறை. ஆன்மா உருவம் இல்லாம அனாதி கேவலத்தில் இருந்தது. அந்த ஆன்மா இப்ப சகலத்தில் உருவம் கொண்டு நிற்கின்றது. இந்த ஆன்மா இந்த உருவத்தை நீக்கணும்னு சொன்னா குருவருள் பெற்றுவர். இப்போ நம்ம இந்த உடம்பை விட்டு நீங்கணும்னு சொன்னா நமக்கு மிக முக்கியமான சாதனம் குருவருள். மீண்டும் ஒரு பிறவாமை வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முதல்ல என்ன வேணும், குருவருள் தான் வேண்டும். இப்போ அந்த 10ஐயும் ரொம்ப அருமையா தொடர்புபடுத்தி காட்டி இருக்கிறார். பார்த்து பார்த்து வியக்கணும். உன்னையும் பார்த்தா நாம் எதை விடுவதற்கு, இதை விடணும்னா எது பெறணும் என்பதையெல்லாம் அந்த பாடல்ல அருமையா ஒரு பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார். அதை நாங்கள் போன வகுப்புல விரிவாக சிந்தித்தோம்.
இன்னும் அதை பார்க்க பார்க்க பல்வேறு வகையான சிந்தனைகள் நமக்கு தோன்றுவதற்கு இடம் தந்து நிற்கின்ற அருமையான பாடல். அந்த மூன்று பாடலையும் நாம இப்ப நமக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கிறது. என்ன ஆசை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை விடணும்னா நான் என்னங்க செய்யறது, இதை விடணும்னா நான் என்ன செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இப்போ போகத்தை மருவி அப்படின்னா போகத்தை விடணும்னா என்ன செய்யணும்? அப்படியே எதிர்மறையா சுத்தத்துல என்ன சொல்லி இருக்கிறாரு? ஈசன் சக்தி தோய, சக்தி தோய. அப்போ இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாகம். அப்போ சத்தினிபாகம் நிகழ்ந்தால்தான் போகத்திலே இருக்கக்கூடிய நுகர்ச்சி குறையும். நுகர்ச்சி குறையிட்டு ஒவ்வொன்றா நம்ம அந்த பாடலை தனித்து ஒரு செய்தி எடுத்தா அதோடு ஒப்புமை பற்றி மற்றவற்றை எல்லாம் பார்க்கணும். போன வகுப்புலேயே நம்ம பார்த்தோம், மீண்டும் விரிக்க வேண்டாம். தனித்து கொஞ்சம் கவனமா அந்த நம்ம அட்டவணை ஒன்று கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா, வகுப்பில் கொடுத்துருந்தோம். அந்த அட்டவணையை கொஞ்சம் ஆழமா பிற சிந்தனை இல்லாம கொஞ்சம் நோக்கி பார்த்தீங்கன்னா அந்த அட்டவணையினுடைய சிறப்பு நமக்கு தெரியும். எதையெல்லாம் விடணும் அப்படின்னு நமக்கு தோணுகிறது என்று சொன்னால், அதை விடணும்னா எதை பெறணும், எதை பெறணும். அது பெற்றாலன்றி இதை விட முடியாது. அதை பெற்றாலன்றி இதை விட முடியாது. முன்னாடி இந்த 10 நமக்கு இருக்கிற குற்றம், உருவினை கொண்டு போக போக்கியத்து உண்ணல் செப்பல் வருஞ்செயல் வருவி, இதெல்லாம் நம்ம இருக்கக்கூடிய குற்றம் தான். இதெல்லாம் விடணும், எல்லாமே விடணும். இதை விடணும்னா என்ன பெறணும் என்பது அங்கே அழகா குருவர்கள் பெற்று ஞானம் பெருகி சக்திதன் ஈசந்தன் சக்தி தோய என்று அந்த பட்டியல் அழகா அந்த செய்தியை மாற்றி கொடுத்திருப்பார். அதுதான் நம்முடைய மாதவ சிவஞானம் நமக்கு செய்கிற உபகாரம். அப்படியே ஒன்றோடு ஒன்று தொடர்பு பற்றி அழகா அந்த பொழிப்புரையிலையும் கருத்துரையிலையும் அழகா சொல்லியிருப்பார். அதை நம்ம கொஞ்சம் கருத்தொன்றி பார்க்க வேண்டிய பாடல். அதை நம்ம பட்டியலாக போன வகுப்புல பார்த்தோம். விரிக்கில் பெருகும் அவரவர் கொஞ்சம் அதை கொஞ்சம் போன வகுப்புல மதியத்துக்கு மேலே அந்த பட்டியல் பார்த்தோம். காலம் கூடிய வகையில் சிந்தித்தோம். மீண்டும் அது வச்சு இந்த வகுப்பு தான் போயிடும். அதனால் அதை அப்படியே விடுவோம், உங்களுடைய கருத்துக்கு விடுவோம். கொஞ்சம் அதை மற்ற செய்தி போல அதை அப்படியே கடந்து செல்லாமல் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய மிக முக்கியமான செய்திகள் அந்த பட்டியலிலே இருக்கிறது என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ளணும். இன்று நாம் 5வது நூற்பா வழக்கம் போல நம்ம சிவஞான சித்தியாரில் 5வது நூற்பா சிந்திப்பதற்கு முன்பாக சிவஞான போதத்தில் இருக்கக்கூடிய 5வது நூற்பாவை ஒருவாறு பார்த்துட்டு மீண்டும் சித்தியாரில் 231வது பாடலில் இருந்து நாம் இன்றைய சிந்தனையை துவங்கலாம். இப்போ சிவஞான போதம் 5வது நூற்பா பாச இலக்கணம். நம்ம பிரமாண இயலில பதிக்கு பிரமாணம், பாசத்துக்கு பிரமாணம், பசுவுக்கு பிரமாணம் என்று 1, 2, 3 ஆகிய 3 நூற்பாக்களிலே நாம் சிந்தித்தோம். நிரல்நிறையாக இலக்கணம் பார்க்கிற போது பசுவுக்கு இலக்கணம், பாசத்துக்கு இலக்கணம், பதிக்கு இலக்கணம் 4, 5, 6 என்பதை நிரல் நிறை என்று சொல்லக்கூடிய எதிர்மறையாக 1, 2, 3 இங்க எதிர்மறையாக வைத்து பார்க்கணும். அந்த வகையில் 4வது நூற்பாவிட பசுவுக்கு இலக்கணத்தை பார்த்தோம். 4வது நூற்பாவில் 5வது நூற்பாவில் பாசத்துக்கு இலக்கணம் பார்த்தோம். இங்கே ரொம்ப அழகா ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். அங்கே பாசத்துக்கு இலக்கணத்தை 2வது நூற்பாலேயே விரிவா சொல்லிட்டாங்க. ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய 3க்கும் இலக்கணம் அங்கே சொல்லப்பட்டது. ஏன்னா அங்க பிரமாணத்தை சொல்லுகிற போதே என்ன செஞ்சிட்டாங்க, இலக்கணத்தை சொல்லிட்டாங்க. ஆணவம்னா என்ன, கண்மம்னா என்ன, மாயைனா என்ன என்பதை நாம பார்த்தோம். அதுல நமக்கு சித்தியால ரொம்ப விரிவாக சொல்லி இருக்கிறார். 2ல் 2 கண்மத்துக்கு இலக்கணம், 2ல் 3 மாயைக்கு இலக்கணம், 2ல் 4 ஆணவத்துக்கு இலக்கணம் என்று காட்டியிருக்கிறார். சிவஞான போதத்துல 2ல் 2 கண்மத்துக்கு இலக்கணம், 3 மாயைக்கு இலக்கணம், 4 ஆணவத்திற்கு இலக்கணம் இருக்காது. அந்த திரோதாயி தான் சொல்லியிருப்பார். அப்போ அங்கே மாயை கண்மங்களை சொல்லுகிற போதே ஆணவத்தை தொகுத்து உணர்ந்து கொள்க
என்பது போல அது அப்படியே கொஞ்சம் வெளிப்படையா சொல்லாம நுட்பமா உள்ள உள்கிடக்கையாக ஆணவத்து கிடக்கணத்தை வச்சிருக்கிறார். சிவஞானம் போதத்துல சித்தியார தனியாவே கொடுத்துட்டார். 2 வினைக்கு இலக்கணம் 40 பாட்டுல சொல்லிட்டாரு. அடுத்தது மாயைக்கு இலக்கணம் 15-16 பாட்டுல சொல்றாரு. அடுத்தது 186 வரைக்கும் ஆணவத்துக்கு இலக்கணத்தை 86 இருந்து ஆணவத்துக்கு இலக்கணத்தை ரொம்ப அழகா சொல்றாரு. எனவே நாம அங்கேயே இலக்கணம் பார்த்தாச்சு. 2ல எதுக்கு பாசத்துக்கு இலக்கணத்தை பார்த்தாச்சு. அப்ப இங்க எதுக்கு இலக்கணம் சொல்றாரு? 5லையும் பாசத்துக்கு இலக்கணம் இருக்கா இல்லையா? அப்போ அது எதுக்கு இலக்கணம்னா திரோதான சக்திக்கு இலக்கணம். திரோதான சக்திக்கு இலக்கணம் 5வது நூற்பா திரோதான சக்திக்கு இலக்கணம். அப்போ ஆணவம் கண்ம மாயைக்கு இலக்கணம் சொல்லாம இங்க ஏன் சொல்றாருன்னு கேட்டா ஏற்கனவே அவற்றை சொல்லியாச்சு. அது மட்டுமல்ல, திரோதாயின் வழிதான் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய 3 மடங்களும் என்ன செய்யும்? இயக்கப்படும். இறைவன் அவற்றை இயக்குகிறான். எதை? ஆணவத்தையும் கண்மத்தையும் மாயையும் எதன் வழி கொண்டு? திரோதானத்தின் வழி நின்றுதான் இயக்குகிறார். எனவே திரோதானத்திற்கு இலக்கணம் இங்கே சொல்லுகிறார். வாச இலக்கணமாகிய 5வது நூற்பாவிலே சொல்லப்படுவதெல்லாம் திரோதான சக்திக்கு இலக்கணம். ஆணவம் கண்ம மாயைக்கு இலக்கணம் கிடையாது. 5வது நூற்பாடு திரோதாய்க்கு தான் இலக்கணம். எனவே இங்கே முன்னாடி 4வது நூற்பாட ஆன்மாவுக்கு இலக்கணம் சொல்லி என்ன செய்யறாருங்க? ஆன்மாவுக்கு இலக்கணம் சொல்லுகிற போது அந்த கரணங்களோடு கூடி ஆன்மா அறியும் சொன்னாரா? அந்த கரணம் அவற்றில் ஒன்றென்று அவர் சந்தித்தது ஆன்மா அப்படின்னு சொல்லி ஆன்மா அந்த கரணங்களோடு கூடி அறிதலை செய்யும். அப்படி அந்த கரணங்களோடு கூடுவதற்கு காரணம் அவன் அமைச்சர் போல. ஒரு அமைச்சனுக்கு யாரு வேணும்? சூழ்ச்சி துணைவர். சூழ்ச்சி துணைவர். சூழ்ச்சி துணைவர் என்னது? சூழ்ச்சி செய்யறதுக்கு எதுங்க ஒரு ஆடு? அப்படிப்பட்ட ஒரு ஆளோட கூடாமல் இருக்கணும். சூழ்ச்சின்னு நாம சொல்வது அறிதற்கு. சூழ்ச்சி என்பது அறிவு. அறிவு விளங்குவதற்கு துணை செய்கின்ற கருவிகள். அதனாலதான் இந்த சூழ்ச்சி துணைவர் எழுதுவார். நம்ம சூழ்ச்சின்னு சொல்றதெல்லாம் வேற. நம்ம கூடயே இருந்துகிட்டு இவனை எப்படியாவது போட்டு தள்ளிடணும் அப்படின்னு கூட இருப்பாங்களே, அந்த சூழ்ச்சி இல்லைங்க. அறிதற்கு துணை செய்கின்ற கருவிகள். அதனால சூழ்ச்சி துணைவர் என்று அங்கே எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் படிக்கும்போது நமக்கு நயமெல்லாம் வரும். எனவே அரசன் முதலானோர் சூழ்ச்சி துணைவர் போன்ற அமைச்சர் படைத்தலைவர் போன்றோரை துணை கொண்டு ஆட்சியை நடாத்துதல் போல ஆன்மா அந்தக்கரணம் முதலாகிய கருவிகளை தன் அறிவு விளங்குவதற்குரிய துணை காரணங்களாக துணை கருவிகளாக கொண்டு அறிதல் தொழிலை செய்யும் என்று அமைச்சரோடு கூடிய அரசன் போல, அமைச்சரோடு கூடிய அரசன் போல என்று ஆன்மாவை எதிர்ப்பு சொல்றாரு. ஆன்மா யார் போல? அரசர் போல. அந்த கரணங்கள் முதலிய கருவிகள் எல்லாம் அமைச்சர் போல. அப்போ ஓம் அங்க சொல்லியாச்சு. இப்போ அரசனுக்கு இன்னொரு துணை வேண்டுமா? அரசனுக்கு ஒரு துணை பேரு அமைச்சர், படைத்தலைவர், இவர்களெல்லாம் துணை. அது தவிர வேற ஏதாவது துணை வேணுமா? வேணுமா? அவனுக்கு கீழே நிறைய பேர் வேணும். அவனுக்கு மேல யாராவது வேணுமா? அரசனுக்கு மேல யாராவது வேணுமா? வேண்டியது இல்லை. அப்போ ஆன்மா அரசன் போல அப்படின்னு சொல்லிட்டா ஆன்மாவே அமையும். அறிதற்கு ஆன்மாவே அமையும். யார் வேண்டாம்? அமைச்சர் வேண்டாவா? மேல யாரு வேண்டாம்? அரசனுக்கு மேல ஒருவர் இல்லை என்பது போல ஆன்மாவிற்கு மேல இறைவன் வேண்டாம். அறிதற்கு எது போனோம்? ஆன்மாவே போதுமா இல்லையா? நீங்க தானே ஓம சொன்னீங்க. என்னென்ன? ஆன்மா அரசன் போல. அவருக்கு அரசன் தனியா அறிய மாட்டாரியா? அவர் அறிவதற்கு அசிஸ்டன்ட் நிறைய பேர் வச்சிருப்பார். அவரெல்லாம் யாரு? இவருக்கு கீழே, அரசனுக்கு கீழே துணை செய்வதற்கு அமைச்சர் முதலாகியோர் வேண்டும். அது சரி. ஆனா அரசன் அறிவதற்கு அரசனுக்கு மேல ஒரு ஆள் உட்காந்துட்டு
அவனை வச்சுட்டு இதை பாரு, அமைச்சரை வச்சுட்டு இதை பாரு, படைத்தலைவரை வச்சு இந்த படையை செலுத்து அப்படின்னு மேலே யாராவது இருந்து ஏதாவது செய்யறாங்களா? அப்படி இல்லை. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அறிதற்கு ஆன்மா மட்டும் போதாது, கருவி வேணும், கீழே கருவி வேணும், மேல என்ன வேணும்? இறைவன் வேண்டும் அப்படின்னு சொல்றீங்களா இல்லையா? அது பொருந்தாது. ஆன்மாவே போதும், ஆன்மாவே போதும். ஏன்னா ஓமை நீங்க தானே சார் சொல்றீங்க. நீங்க சொல்ற ஓமையில அரசனுக்கு மேல யாராவது சொல்லியிருக்கீங்களா? வேணுமா? அப்ப அந்த ஓமை என்பது தப்பா போகும், இல்லைன்னா உங்க கருத்து தப்பா போகும் அப்படின்னு மறுக்கிறாங்க. அப்படி வேறு ஒரு துணை வேண்டாம் என்கின்ற தடைக்கு ஐயா அதுக்கு பேரு ஒரு குடை ஓமைன்னு பேரு. அந்த ஓமை என்னது? ஒரு குடை ஓமை. ஒரு குடை ஓமைன்னா ஆன்மா தனக்கு கீழே ஒருவரை வைத்துக் கொண்டு அறியும் என்பதற்கு தான் அது ஓமை. அதற்கு மேல ஒருவர் வேண்டும் என்பதற்கு அந்த ஓமை பொருந்தாது, அது பொருந்தாது. அப்போ அதுக்கு வேற ஓமை நாங்க சொல்லுவோம், வேற ஓமை சொல்லுவோம். அது என்ன ஓமை சொல்லுங்க? சொல்லுங்கம்மா. ஏதோ இருக்கா இல்லையா? இருக்குது, சொல்லுங்க. வேற ஓமை இருக்கா இல்லையா? என்ன ஓமை? கண்போட, கண்போடன்னு சொன்னா கண் காண்பதற்கு விளக்கொளி வேண்டும், விளக்கொளி வேண்டும். விளக்கொளி இருந்தா மட்டும் போதுமா? போதாது. என்ன வேணும்? உயிர் அறிவு. உயிர் அறிவு செலுத்தத்தான் கண்மொழி விளக்கொளியை துணை கொண்டு விடயங்களை அறியும், விடயங்களை அறியும். அப்போ கண்ணுக்கு பார்க்கிற தன்மை தான் இருக்குது. எப்ப நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னா போய் பார்க்காது. என்ன செய்யும்? நீ கொஞ்சம் கூட வரையா, நீ கொஞ்சம் கூட வந்தீங்கன்னா தான் பார்ப்பேன் அப்படிங்கும். அப்ப என்ன செய்யணும்? உயிர் செலுத்த கண் காணும், உயிர் செலுத்த கண் காணும். அப்பதான் செலுத்துவதற்கு உயிர் இருக்குது, கண்ணுக்கு பார்க்கிற தன்மை இருக்குது. பார்த்தாலாமா? இல்ல இல்ல, விளக்கொளியும் வேணும். அப்போ விளக்கொளி, கண்ணொளி, கண்மொழியை செலுத்துகிற ஆன்மா என்ற மூன்று ஒரு கோட்டில் நின்னாதான் அங்கே காட்சி நிகழும். அதுபோல ஆன்மா விடயங்களை நுகரணும்னு சொன்னா அறிகிற ஆற்றல் ஆன்மாவுக்கு இருக்கணும். ஆன்மாவுக்கு என்ன இருக்கணும்? அறிகிற ஆற்றல் இருக்கணும். அறிகிற ஆற்றல் இல்லாத ஆன்மாவை அறினா அது அறியாது. முதல் குவாலிபிகேஷன் என்னது? அறிகிற ஆற்றல் ஆன்மாவுக்கு இருக்கணும். அந்த ஆற்றல் இல்லாத ஆன்மாவுக்கு என்னத்தை அறிவிச்சாலும் அறியாது. புரியுதா இல்லையா? சைவ சித்தாந்தத்தை எல்லாத்துக்கும் நடத்த வேண்டியதுதான் அப்படின்னு போய் நடத்தினா புரிஞ்சிருமா? புரியாது. படிநிலையில தான் அறியும். யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு தான் சொல்ல முடியும். சைவ சித்தாந்தம் தெரியாத ஆட்ட போய் உட்காந்துக்கிட்டு சை கண்வழி விளக்குழினா என்ன ஆவான்? இந்த பக்கம் நின்று அந்த பக்கம் ஊருக்கு போயிடுவான். அவனுக்கு என்ன இல்லை? அறிகிற ஆற்றல் இல்லை. இப்ப இல்லை, அவன் பின்னாடி வரும், அது வேற விஷயம். இப்ப அவனுக்கு இல்லை. அப்போ ஆன்மாவுக்கு என்ன இருக்கணும்? அறிகிற ஆற்றல் வேண்டும். ஐயா எனக்கு அறிகிற ஆற்றல்லாம் இருக்கிறது. எதுக்கு? சைவ சித்தாந்தத்தை அறிகிற ஆற்றல்லாம் இருக்குது. அப்போ வீட்டுல 14 சாத்திரம் புத்தகம் இருக்குது, படிச்சுக்கோ அப்படின்னா அதை பிடிக்க படிக்கிறது. அப்ப என்ன வேண்டியது? காட்டுவதற்கு ஒரு ஆள் தேவைப்படுது இல்லையா? அப்போ காட்டுவதற்கு ஒருவர் வேணும், காண்பவருக்கு காண்கின்ற தகுதி வேணும். சரி, ரெண்டு தான் இருந்துருச்சே, காட்டிடலாமாண்ணா? என்ன வேணும்? அதற்கு என்ன வேணும்? அந்த விளக்கு ஒளி என்பது போல விடயங்கள் வேணும் இல்லையா? இப்போ ஆசிரியர் வராரு, பாடம் நடத்துறாரு. ஆசிரியருக்கும் எல்லாத்தையும் சொல்லிடணும்னு ஆசைதான், மாணவருக்கு எல்லாத்தையும் கேட்கணும்னு ஆசைதான். உண்டா இல்லையா? இப்படிதானே? இப்போ காலையில் 10:30 மணி 11 மணிக்கு உட்காந்து போத எல்லாரும் ஆர்வமாக தான் உட்காந்து கேட்கறோம் இல்லையா? அப்போ அந்த மாணவருக்கு அதை அறிகிற தகுதி இருக்கா இல்லையா? இருக்குது. சொல்ற தகுதி ஆசிரியர் இருக்கா இல்லையா? இருக்குது. அதே ஆசிரியர் தான், அதே மாணவர் தான் மதியானம் 2:30 மணிக்கு விளங்க மாட்டேங்குது பாடம். ஏன் விளங்க மாட்டேங்குது? தகுதி இருக்கிற ஆன்மா தானே, ஆன்மா தகுதி இருக்கிற ஆன்மா தான். சொல்றவரும்
விளக்கறவர் தான். விளக்கறவர் இருக்கிறாரு, விளங்குறவரும் இருக்கிறாரு. காலையில நல்லா கொஞ்சம் கேட்டுச்சு பாடம். 2:30 மணிக்கு எங்குது நீங்க நடத்துங்க அப்படின்னு உட்காந்துருக்குது. ஏன்னா கருவிகள் துணை செய்யவில்லை, கருவிகள் துணை செய்யவில்லை. அப்போ என்ன வேணும்? கருவியும் வேணும், ஆன்மாவும் வேணும், ஆன்மாவை செலுத்துகிற திருவருளும் வேண்டும். இந்த 3 இருந்தால்தான் என்ன நிகழும்? காட்சி நிகழும், காட்சி நிகழும். எனவே போன நூற்பால சொன்ன அரசன் போல அப்படின்னு சொன்னா அவன் உண்மையில் என்ன கிடையாது? அரசன் கிடையாது. அதுக்குதான் போல அப்படின்னு வச்சாரு. போலன்னா என்னது? மாதிரி. ஒரு நாடக நடிகனை கூப்பிட்டியா, இந்த நாடகத்துல நீ ராஜா கேரக்டர், நீ உட்காரும் போது ராஜா மாதிரி உட்காரணும். அதுக்காக நீ என்ன தெரிஞ்சிடக்கூடாது? ராஜா கிடையாது, நீ ராஜா மாதிரி தான். அப்ப நீ கேடான்னு சொல்லிக்க வான்னா அவன் அப்ப வருவான். நாடகம் முடிஞ்சு கேடாதுன்னு தப்புன்னு கூப்பிடுவான். அவனை யாரை பார்த்து கேடாது பண்ணான். அப்ப என்னது? அங்க உனக்கு ராஜா, நீ ராஜா மாதிரி, அவன் உனக்கு சேவகன் மாதிரி. ஆனா உண்மையில் என்னது? அவன் உனக்கு சேவகனும் அல்ல, நீ ராஜாவும் அல்ல. ஏன்னா உன்னை செலுத்துற ஆள் வேற, அவனை செலுத்துற ஆள் வேற. நீங்க எல்லாம் அது மாதிரி நாம் நினைச்சுக்க வேண்டியதான். நாடகத்தை நினைச்சிட்டு நாம ராஜா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளாம் சின்ன வயசுல சினிமா பார்த்துட்டு வந்துட்டு ஒரு சண்டை படம் பார்த்துட்டு வந்தா வெளியே வரும்போது பையனை செய்வான், கையை காலம் ஆடிக்கிட்டே வருவான். அந்த அந்த ஃபீலிங் வந்து ஒரு 2 நாளைக்கு இருக்கும். நடக்கும் போதே கையாட்டுவான், காலாட்டுவான். அது அப்புறம் தான் தெரியாது பண்ணட்டான் அப்படின்னு 2 நாள் ஆகும் இல்லையா? அது மாதிரி நம்மள யாரு? அரசன் போட, அரசன் போட போடன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே நாம என்ன எதை நிறுத்திடணும்? இந்த ஆர்டர் போடுறது நிறுத்திடணும். நாம என்ன நினைச்சுக்கிறோம்? நாம ராஜானே நினைச்சுக்கிறோம். ஆனாலும் நம்ம என்ன செய்யறோம்? கருவிகளுக்கெல்லாம் ஆர்டர் போட்டுக்கிறோம். ஒழுங்கா கேளு, ஒழுங்கா பாரு அப்படின்னு கருவிகளுக்கு நம்ம ஆர்டர் போட்டுக்கிறோம். அதனால ஒன்றும் வேலை இல்லை, ஒன்றும் வேலை இல்லை. எனவே இங்கே ஆன்மாக்கள் அரசன் போல என்பது ஒரு உடை ஓமை. அப்போ இந்த கருவிகளை செலுத்துவது எது? கருவிகளை செலுத்துவது எதுன்னு சொன்னா திரோதான சக்தி. திரோதான சக்தி, திரோதான சக்தியும் திருவருளும் வேறல்ல, 2 ஒண்ணுதான். அப்ப எங்க வேறுபாடு வருகிறது? திரோதான சக்தினா என்ன, திருவருள்னா என்ன? ஆன்மா செய்த தவத்தை துணையாக கொண்டு திருவருள் வந்தா என்னவா வரும்? திருவருளாவே வரும். ஆன்மா செய்த வினையை துணை கொண்டு திருவருள் வந்ததுன்னா திரோதான சக்தி ஆகிடும். இந்த வயா மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. எதன் வழி வருகிறது? அந்த திருவருள் எதன் வழி வருகிறது? வினை வழி வந்தால் திரோதானமா வரும், தவத்தின் வழி வந்தால் திருவருளா வரும். இப்ப எது வரணுங்கிறது நாம என்ன செஞ்சு வச்சிருக்கிறோமோ அதுதான் இல்லையா? வீட்டு வாசல் எந்த வாசலை திறந்து வச்சிருக்கிறோமோ அந்த வாசல் வழியா தான் உள்ள வர முடியும். நம்ம வினைங்கிற வாசலை திறந்து வச்சிருந்தோம்னா திருவருள் என்னவா வரும்? திரோதான சக்தியா தான் வரும். வினைங்கிற வாசலை அடைச்சிட்டு என்ன செய்யணும்? தவங்கிற வாசலை திறந்து வச்சோம்னா அதே என்னவா வரும்? திருவருளா வரும். எனவே ஆன்மாக்கள் செய்கின்ற வினைக்கு தக்கவாறு செலுத்துகின்ற திருவருளை திரோதான சக்தி என்று கூறுவர். அந்த திரோதான சக்திக்கான இலக்கணம் தான் இந்த நூற்பா. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு நூற்பாலையும் சூத்திர இயைபு, அதிகரண இயைபு, போத்தி இயைபுன்னு பார்த்தோமா இல்லையா? சரி, இப்போ சூத்திர இயைபு, சூத்திர இயைபு. முன்னை சூத்திரத்துல பசுவுக்கு இலக்கணம் சொன்னார். முன்னை சூத்திரத்துல பசுவுக்கு இலக்கணம் சொன்னார். எனவே அடுத்தது எதுக்கு சொல்லணும்? பாசத்துக்கு சொல்லணும். பசுவுக்கு சொன்ன உடனே பாசத்துக்கு இலக்கணம் சொல்லணும். ஏன்னா நிரல் நிறைன்னு சொல்லியாச்சு, ஏற்கனவே நிரல் நிறைன்னு சொல்லியாச்சு. முதல்ல பசு, முதல்ல பதி, பாசம், பசுன்னு சொல்லியாச்சு. அடுத்தது எப்படி வரணும்? பாசம், பசு, பாசம், பதி என்று நிரல் நிறையா வரணும். அப்போ இங்கே சூத்திர இயைபு என்பது பாசத்துக்கு இலக்கணம். பாசத்திற்கு இலக்கணம் என்கின்ற வகையில சூத்திர இயைபு பெறப்பட்டது.
சூத்திர இயைபு பெறப்பட்டது. அடுத்தது அதிகரண இயைபு. சூத்திர இயைபுனா போன சூத்திரத்துக்கும் இந்த சூத்திரத்துக்கும் உள்ள தொடர்பு என்னது? சூத்திர இயைபு. அதிகரண இயைபுங்கிறது இங்க கொஞ்சம் மாத்துறாங்க. முதல்ல நம்ம முறைமை பற்றி வந்த இயைபுன்னு போட்டிருக்கோம். இங்க என்ன செய்யறாங்கன்னா ஆசங்கை பற்றி வந்த இயைபு அதிகரண இயைபுன்னு போடுறாங்க. அப்போ ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் ஒரு மாதிரி எடுக்கிறாங்கன்னு தெரியுது. சரிங்களா? சூத்திர இயைபு என்பதை முறைமை பற்றி வந்த இயைபுன்னு எழுதுறாரு. முதல்ல நம்ம முறைமை பற்றி வந்த இயைபு என்ன எழுதியிருக்கிறோம்? என்ன எழுதியிருக்கிறோம்? முதல்ல அதிகரண இயைபு தான் முறைமை பற்றி வந்த இயைபுன்னு எழுதியிருப்போம். எனக்கு தெரிஞ்சு இது பார்த்து தான் சொல்லுங்களேன். எப்படி இருக்கு? முதல் 2வது நூற்பு ஆரம்பிக்கும் போத குறிப்பு இருக்கா இல்லையா? வந்துருக்கலாம். வந்துரு 2ஆம் சூத்திரம் ஆரம்பத்துல இயைபு போட்டுருந்தோமா இல்லையா? சொல்லு சரியா? வரலையா? முறைமை பற்றி வந்த இயைபு என்பது அதிகரண இயைபா போட்டிருக்கோம். அதிகரண இயைபா போட்டிருக்கோம். ஆனா இங்க அதை மாற்றி எழுதி இருக்கிறாங்க. காரணம் அடியனுக்கு தெரியல. ஏதாவது தெரிஞ்சா சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சான்னு சொல்லுங்க. சரி விடுங்க. சரியா? முறைமை பற்றி வந்த இயைபு அதிகரண இயைபு அப்படின்னு 2வது நூற்பாத்துல சொல்லியிருப்போம். சரியா? ஆனா இங்க முறைமை பற்றி வந்த இயைபு சூத்திர இயைபுன்னு எழுதுறாரு. அந்த இடத்துல நாங்கள் எடுக்கிறது. சரி விடுங்க. அடுத்தது ஆசங்கை பற்றி வந்த இயைபு அப்படின்னு நீங்க அதிகரண இயைபு சொல்றாரு. புரியுதா? அங்க ஆசங்கை பற்றி வந்த இயைபு என்பது சூத்திர இயைபா வரும், மாறி வரும். அந்த அங்க சொல்றதுக்கும் இங்க சொல்றதுக்கும் மாறி வருது. என்ன காரணம் தெரியல. சரி, ஆசங்கை பற்றி வந்த இயைபு என்பது போன சூத்திரத்துல ஆன்மா ஐந்தவத்தைப்படும், ஆன்மா ஐந்தவத்தைப்படும் சொன்னாரா இல்லையா? எனவே ஐந்தவத்தைப்படுவதற்கு இறைவனது உபகாரம் வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கறதான் ஆசங்கை, ஐயம். சரியா? அப்போ அதற்கு என்ன வேணும்? இறைவனது துணை வேண்டும் என்பதை சொல்வதனால இது என்னதுங்க? அதிகரண இயைபு. அதிகரண இயைபு. அடுத்து அபாய நிலை பெற்று வந்த இயைபு. அந்த மணி அடிக்கு நான் சொல்றதை யாரும் எழுதல. திருப்பி கேட்டா இதே மாதிரி நோட்ட தொடாவிட்டே இருப்பீங்க. நான் சொன்னது எழுதுறீங்களா? எழுதுறீங்களாம்மா? இப்ப சொன்னது எழுதுறீங்களா? 2வது போக தொடாவிட்டீங்க. இப்ப சொன்னது எழுதுறீங்களா? அப்புறம் வீட்டில் போய் கேட்டு எழுதிக்கிறீங்கயா? அப்படியா? சரி, ரைட்டு. முறைமை பற்றி வந்த இயைபு சூத்திர இயைபு. முந்தைய சூத்திரத்துல பசுவுக்கு இலக்கணம் கூறியமையால் இச்சூத்திரத்தில் நிறையாக பாசத்துக்கு இலக்கணம் கூறுதல் முறைமை பற்றி வந்த இயைபு.
முன்னை சூத்திரத்துல பசுவுக்கு இலக்கணம் கூறியதால், முன்னை சூத்திரத்தில் பசுவுக்கு இலக்கணம் கூறியதால் இச்சூத்திரத்தில் நிரல் நிறையாக பாசத்திற்கு இலக்கணம் கூறுதல் முறைமை பற்றி வந்த ஏய்வு எழுதிங்களா? இரண்டாவது ஏய்வு ஆசங்கை பற்றி வந்த ஏய்வு. 2 ஆசங்கை பற்றி வந்த இயைபு. பிராக்கெட்ல அதிகரண இயைபு. வீட்டில் போய் பொறுமையா தேடி பாருங்க, அதுவும் இதுவும் மாறி வந்துருக்கும். சரியா? அதிகரண இயைபு முன் சூத்திரத்தில் இறுதி அதிகரணத்தில் ஆன்மா ஐந்தாவத்தைப்படும் என கூறியமையால் அதற்கு இறைவனது உபகாரம் வேண்டப்படுமா என்னும் ஆசங்கை நீக்குதற்கு எழுந்தது இவ்வதிகரணம். மூன்றாவது இயைபு அவாய் நிலை பற்றி வந்த இயைபு. அவாய் நிலை பற்றி வந்த இயைபு பிராக்கெட்ல ஓத்தி இயைபு. ஓத்தி இயைபு பசி இலக்கணம் கூறியபடி பாச இலக்கணம் யாது எனும் அவாய் நிலை பற்றி வந்தமையால் அது அவாய் நிலை பற்றி வந்த ஏய்வாம். ஐந்தாவது நூற்பா விளம்பிய உள்ளத்து மெய்வாய்கண் மூக்கு அளந்தறிந்து அறியா ஆங்கு அவை போட தாம்தம் உணர்விட்டமையருள் காந்தம் கண்ட பசாசத்தவையே. விளம்பிய உள்ளத்து மெய்வாய்கண் மூக்கு அளந்தறிந்து அறியா ஆங்கு அவை போட தாம்தம் உணர்விட்டமையருள் காந்தம் கண்ட பசாசத்தவையே என்பது சூத்திரம். எண்ணுதலிற்றோ எனின் தமது முதல் உபகாரம் உணர்த்துதல் முதலிற்று. தமது முதல் உபகாரம் உணர்த்துதல் முதலிற்று. பொழிப்புரை பாருங்க. விளம்பிய உள்ளத்து
எழுதி போகணுமா? விளம்பிய உள்ளத்து. 3 மற்றும் 4ஆம் நூற்பாவில் எடுத்துக்கொண்ட உயிரினாலே, 3, 4 எடுத்துக்கொண்ட உயிரினாலே விளம்பிய, விளம்புதல்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்திய மீள சொன்னா விளம்புதல்னு பேர். ஏற்கனவே சொன்னத திருப்பியும் நினைவுபடுத்தா இருக்கிற பேரு விளம்புதல்னு பேர். விளம்பிய உள்ளத்து, விளம்பிய உள்ளத்து 3ஆம் நூற்பாடையும் 4ஆம் நூற்பாவிலையும் எடுத்துக்கொள்ளப்பட்ட உயிர். அந்த உயிரினாலே மெய்வாய்க்கண் மூக்கு அளந்தறிந்து அறியா. அல்ல செவிய வருவிச்சுக்கணும். 4 கருவி தான் சொல்லியிருக்கிறாங்க. 5 வருவிச்சுக்கணும். மெய்வாய்க்கண் மூக்கு செவி அளந்து அறிந்து அறியா. மெய்வாய்க்கண் மூக்கு செவி என்னும் ஐம்பொறிகள் தத்தமக்குரிய புலன்களை அளவிட்டு அறிந்து, அளவிட்டு அறிந்து. எல்லா புத்தகத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? எழுதியிருக்க அளவிட்டு அறிந்தேன்னு, அதனால அளவிட்டு அறிந்து. அதான் அளவிட்டு அறிந்து போட்டிருக்க, அவ்வளவுதாங்க. அப்படியா? சொல்லுங்க. 5 பொறிகளும் அறிந்துன்னு போடலாம். அது வினைக்கு என்ன எல்லையோ, அதுக்கு வினை இருக்கா இல்லையா, அந்த வினையின் அளவு தான் அறியும். அதான் அளந்து அறிந்து. ஆட்டுக்கு வாழ அதை அளந்து வைக்கிறது. என்ன வேணுமோ அவ்வளவுதான், என்ன வேணுமோ அவ்வளவுதான் இல்லையா? அதுக்கு மேல வைக்க முடியாது. அந்த ஆட்டுக்கு எவ்வளவு வைக்கணுமோ அவ்வளவுதான் வச்சிருப்பாரு. அது எங்க வாடு கொஞ்சம் பெருசா வச்சா என்ன? இந்த 4 நாளைக்கு கூட கீழே ஒரு பழமொழி சொன்னா, அப்படி ஒரு முளை நாய்க்கு 1.5 முளை வாழை வைக்க மாட்டான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னதா சொன்னா, அப்படி இல்லையா? ஒரு முளை நாய்க்கு 1.5 முளத்துக்கு வாழை வைப்பானா? வைக்க மாட்டான். அதான் ஆட்டுக்கு வாழை அளந்து வைக்க. அளந்து அப்படின்னு என்னதுங்க? எவ்வளவோ அவ்வளவு. அப்ப இது அறிகிற போதும் எவ்வளவுங்க அறியினா, நம்ம எவ்வளவு வினை செஞ்சிருக்கிறோமோ அவ்வளவுதான் அறியும். அதை தவிர மற்றதெல்லாம் அறியவே அறியாது. அவ்வளவுதான் அறியும். அதான் அளந்து அறிந்தேன், அளந்து அறிந்தும். அவ்வாறு அறியும் தன்மையை, அவ்வாறு அறியும் தன்மையையும் தம்மையும் செலுத்தி நிற்கும் ஆன்மாவை அறிய மாட்டான். இந்த கருவிகள் தன்னையும் அறியாது, தன்னை செலுத்துகிற ஆன்மாவையும் அறியாது. அறிகிற போது எப்படி அறியும்? அளந்துதான். இப்ப 3 இலக்கணம் சொல்ற கருவிகளுக்கு 3 இலக்கணம் சொல்ற. என்னது? அளந்து அறியும், அளந்து அறிகிற தன்னையும் அறியாது, தன்னை செலுத்துகிற ஆன்மாவையும் அறியாது. அது போல இப்போ ஐம்பொறின்னு சொன்னாலும் உபலக்கணம் அப்படின்னானது எத்தனை கருவி? எத்தனை கருவி? 31 கருவி. 31 கருவி. செலுத்துவது 31. சரியா? அந்த 31 கருவி எது அறியாது? ஆன்மா அறியாது. அப்படியா? அப்படியே ஆமாதான். கருவியை பத்தி தான் இப்ப பேச்சு, ஆன்மாவை பத்தி பேச்சே இல்லை. 31 கருவியும் அளந்து அறியும், தன்னை அறியாது, தன்னை செலுத்துகிற ஆன்மாவையும் அறியாது. சரியா? எனவே கருவிகள் என்பது, ஐம்பொறி என்பது என்னது? உபலக்கணமாய் அனைத்து கருவிகளையும் குறித்து நிற்கும். ஆங்கு அவை போல, அவை போல எவை போல? அந்த ஐம்பொறிகள் போல, ஐம்பொறிகள் போல தாம் தம் உணர்வின் தமி அருள். தாம் என்பது எது குறிக்குது? ஆன்மா. தம் உணர்வு, தம் உணர்வு தன்னை அறிவிப்பதற்கு துணையாக இருக்கிற திரோதான சக்தி. திரோதான சக்தி, ஆன்மா அறிவதற்கு துணை செய்கின்ற திரோதான சக்தி. அது எப்படிப்பட்டது?
தமி அருள். தமி என்பது தம்பிரான், இறைவன், தலைவன். சரியா? தமி அவனது அருள், திருவருள். அப்போ திரோதானமாக நிற்கின்ற திருவருள், திரோதானமாக நிற்கின்ற திருவருள். அப்போ இந்த ஆன்மா என்ன செய்யாது? தன்னையும் அறியாது, தன்னை செலுத்துகிற திரோதான சக்தியையும் அறியாது. அந்த திரோதான சக்தி ஆன்மாவை செலுத்தினாலும் ஆன்மா அளந்துதான் அறியும், அளந்துதான் அறியும். புரியுதுங்களா? ஏன்னா எப்படி கருவிகள் ஆன்மா செலுத்த அறிந்தாலும் அளந்து அறியுமோ, அதுபோல ஆன்மா திருவருள் செலுத்தினாலும் எப்படி அறியும்? அளந்துதான் அறியும். திருவருள் தான் செலுத்துது, எல்லாத்தையும் காட்டிட வேண்டியதானே அப்படின்னா காட்டாது. ஏன்னா காட்டினாலும் இது என்ன செய்யாது? அறியாது. ஏன் அறியாதுன்னா ஆன்மாவுக்கு இலக்கணம் என்ன? இலக்கணம் வழிமுறையில் அறியும். ஆன்மாவுக்கு இலக்கணம் என்னது? வழிமுறையில் அறியும். வழிமுறை என்ன? கொஞ்சமா இருங்க, வேகமா போவாது. எழுதுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்கறமா இல்லையா? அதுதான் அது. அவ்வளவுதான் போகும், அவ்வளவுதான் போகும். அப்ப என்ன செய்யணும்? எப்படி போதோ அந்த அளவுல தான் அதை செலுத்த முடியுமே என்று வேகமா செலுத்தினாலும் போகாது. எனவே தாம் தம் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்தவையே, காந்தம் கண்ட பசாசத்தவையே, காந்தம் கண்ட இரும்பு அதன் முன்னிலையில், அதன் முன்னிலையில் என்ன செய்யுங்க? அளந்து அதை ஈர்த்து கொள்வது போல திருவருளினுடைய சங்கற்ப மாத்திரையில, திருவருளுடைய சங்கற்ப மாத்திரையான நிகழ்வதற்கு வேறு காரணம் இல்லை. இப்போ இந்த ஓமியில ரொம்ப அருமையா ஒரு செய்தி ஞாபகத்தை வச்சுக்கணும். காந்தத்தின் முன்னிலையில் இரும்பு தொழில்படுவது போல திரோதான சக்தியின் முன்னிலையில் ஆன்மா தொழில்படும். இது நம்ம பொதுவாக சொல்லியாச்சு. ஆனால் ஒரு நுட்பத்தை அழகா வச்சிருக்கிற. முன்னிலை என்பதற்கு சங்கற்பம் என்று ஒரு விஷயம். என்ன வேறுபாடு? முன்னாடி இருந்தாவே காந்தம் இருக்காது. அந்த முன்னிலை என்பது ஈர்க்கும் திறன், காந்தத்தினுடைய ஈர்க்கும் திறன். அந்த ஈர்க்கும் திறனை தான் நம்ம என்ன சொல்றோம்? முன்னிலைன்னு சொல்றோம். பொதுவா முன்னிலைன்னா என்னது? இதேதான் நமக்கு சூரிய காந்த கல்லின் இடத்தே செய்ய சுடர் தோன்றியிட சோதி தோன்றுமா போல் ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. சித்தியா லேட்டான ஒரு பாட்டு இருக்கு. அப்போ குருநாதன் முன்னிலையில், குருநாதன் முன்னிலையில் என்ன செய்யும்? ஆன்மாவுக்கு அறிவு விளங்கும், அறிவு விளங்குங்க. முன்னிலை என்பது சங்கற்பம் தான். முன்னிலைன்னா முன்னாடி போய் உட்காந்துக்கிறது இல்லை, அது சங்கற்பம். அவர் மனசுல நினைக்கணும் இந்த ஆன்மாவுக்கு அறிவு விளங்கட்டும் அப்படின்னு அவருடைய உபகாரம் நமக்கு வேணும். அவர் நினைத்தார்னா அந்த நினைப்பு நம்ம அறிவை விளக்கும். அடிச்சு பிடிச்சி முன்னாடி போய் வேடத்துல ஏறாரமா முதல் ஆள் போய் உட்காந்துட்டோம்னா அறிவு விளங்கிடும். அப்படி போறதில்லை. முன்னிலை என்பது அதல்ல. சரியா? என்ன செய்யணும்? அவர் நினைப்புல நாம இருக்கணும். அவர் நம்மளை பார்த்த உடனே இந்த ஆன்மா விளங்கட்டும் நினைக்கணும். அப்ப எப்ப நினைப்பாரு? எப்ப நினைப்பாருன்னா நாம அடிமையோட இருந்தா நினைப்பாரு இல்லையா? அப்படிதான் இருக்கணும். ஒருத்தர் பார்த்த உடனே நமக்கு ஒரு அன்பு எப்போ வரும்? நீங்க இருக்கிறீங்க, ஒருத்தர் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன வருது? ஒரு அன்பு வருது. ஒருத்தர் பார்த்தா எரிச்சல் வருது. ஏன் வருது? ஏன் வருது? எரிச்சல் ஏன் வருது? அன்பு ஏன் வருது? அன்பு என்பது அவர் நம்மளோட நடந்துக்கிற முறைமை இருக்கா இல்லையா? பார்த்தோம்னா ஒரு மலர்ச்சியா முகத்துல பார்க்க மாட்டோம்னா அப்படி இப்படின்னு பேசோம்னா நமக்கு என்ன வருது? அவரை பார்த்த உடனே ஒரு அன்பு வருது. இயல்பாவே வருதா இல்லையா? சிலர் பார்த்தா என்ன வருது? ஏன் வருது? ஏதோ தேவையில்லாத எதையாவது சொல்லி ஏதாவது சொன்னோம்னா நம்மளை பார்த்தோம்னா அதுக்கு என்ன வருது? ஒரு எரிச்சல் வருது. வருதா இல்லையா? அப்ப அதை நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம், ஒருவரோடு நாம் எப்படி பழகுகிறோம், அதை பொறுத்து தான் அன்பு பிறப்பதும் எரிச்சல் வருது இருக்கு. அப்ப குருநாதத்தை எப்படி பழகணும்னா எப்படி பழகணும்? வேறற்ற மரம்போட கிடக்கணும். எப்படி விடணுமா? வேறற்ற மரம்போட. வேறு அப்படியே
விரிஞ்சதுன்னா ஒரு மரம் எப்படி விழுகுமோ அது மாதிரி விழுகணுமா குருநாதர் நிலையில. அடிமைத்திறன் நம்ம அறிவுல இருக்கணும். அதை நீங்க செயல்ல காட்டணுங்கிற அவசியம் இருக்குதோ இல்லையோ, அறிவுல அந்த தன்மை நமக்கு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அவருக்கு நம்மளை பார்த்த உடனே என்ன வரும், அடுத்து தானா சொல்லணும். அதுக்கு நம்ம சொல்லி செய்ய வேண்டியதில்லை, போய் நம்ம சொல்லணுங்கிறதே கிடையாது. ஏன்னா இது என்னது, நம்ம அறிவுல இருக்கிற பெருமான் தான் அவர் அறிவுல இருப்பார். அப்ப இங்க நீங்க அவர் என்ன நினைக்கிறீங்கிறது அவருக்கு அங்க தெரிஞ்சிடும். போய் சொல்ல வேண்டிய வார்த்தைகள்லாம் தேவையே கிடையாது இல்லைங்களா. தலைவன் தலைவிக்கே சொல்லலாம் இல்லையா, பேச்சு தேவையில்லை. அதே செயல் அது பாட்டுக்கு இருக்கும். இருக்கிறது போல குருநாதத்தை இருக்கணும். எனவே இங்க முன்னிலை என்பது எதை குறிக்கிறது, சங்கல்பத்தை குறித்து. காந்தத்தின் முன்னிலையில இரும்பு ஈர்க்கப்படுவது போல ஆன்மாவின் முன்னிலையில கருவிகள் தொழில்படும். அதுபோல திருவருள் முன்னிலையில ஆன்மா தொழில்படும். காந்தம் கண்ட பசாசத்தவையே என்பதை இங்க சொல்கிறார். ஆன்மாக்கள் அளந்தறிந்து அறியும் என்பதை உணர்த்தும் முறைமை. அளந்தறிந்து அறியும் என்பதை உணர்த்தும் முறைமை என்று குறிக்கிறார். இப்ப ஆன்மாக்களுக்கு பெருமான் என்ன செய்யறாரு, உணர்த்துகிறார். எப்படி உணர்த்துகிறாரு, படிமுறையில் உணர்த்துகிறார். திருவருட் பயன்ல உணர்த்தும் முறைமை அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கா இல்லையா, திருவருட் பயன்ல 4வது அதிகாரம் அறியும் நெறி 6. அறியும் நெறி தான் உணர்த்தும் முறைமை. 6வது அதிகாரம் அறியும் நெறி இல்லையா. அங்கே 58, 68, 71 சொல்லுவார் அழகா. 68வது பாட்டு, 78வது பாட்டு, 81வது பாட்டு, 3 பாட்டு ஒரே கருத்து. பார்த்துட்டு சொல்லுங்க. 68, 78, 81. ஐயா சொன்னதுதான். இது வந்து உபகாரம். போராதே ஒன்றையும் உற்று உண்ணாதே, நீ முந்தி பாராதே பார்த்ததனை பார். போராதே ஒன்றையும் உற்று உண்ணாதே, நீ முந்தி பாராதே பார்த்ததனை பார். 58, 68, 58, 68, 71. மணிக்கு மாற்றி சொல்லிட்டேன். 58, 68, 71. இது உபதேசம். சரி, அப்புறம் 68 உற்கை தரும் பொற்கை உடையவர் போல் உண்மை பின் நிற்கை அருளார் நிலை. அது சாதனம் எழுதி வச்சுட்டா சரியா போயிட்டா என்ன சொல்லுங்க. எல்லாம் அதே தான். நீ முந்தி பாராதே. சரி, உற்கை தரும் பொற்கை உடையவர் போல் உண்மை பின் நிற்கை அருளார் நிலை. இதுலயும் முன்னாடி போவாங்க. முன்னாடி சொன்னது முந்தி பாராதே. முந்தி பாராதே என்னது, நான் பார்க்கிறேன், நான் செய்றேன் அப்படின்னு போவாத. முன்னாடி வந்து நிக்காத. எதிர்த்தாலும் நான் முன்னாடி வந்து நிக்காதங்கிறாரு. எதுக்கு பின்னாடி நில்லு, திருவருளுக்கு பின்னாடி நில்லு, நீ முன்னாடி நிக்காதன்னு சொல்றாரு. எதுல, 58. உற்கை தரும் பொற்கை உடையவர் போல் உண்மை பின் நிற்கை அருளார் நிலை. உண்மைக்கு பின்னாடி நிற்கிறது அருளாளர் நிற்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அது அதே தானே. 58 அதே தான், 68 அதே தான், 71 இன்புருவார் துன்பார் இருளின் எழும் சுடரின் பின்புகுவார் முன்புகுவார் பெண். துன்பார் எழும் சுடரின் முன்புகுவார், இன்பார் எழும் சுடரின் பின்புகுவார். அதுவும் அதே தான். 3 பாட்டு ஒரே செய்தி தான். திருவருளுக்கு முன்னாடி நிறுத்து, நீ பின்னாடி நில்லு. அதுக்கு 3 பாட்டு. இதுதான் கேள்வி. அதுக்கு பதில் எழுதி வச்சிருக்கிறாங்க. உபதேசம், சாதனை, பயன். கேள்வி சொல்லியாச்சு, பதிலும் சொல்லியாச்சு. சொல்லுங்க, அப்புறம் என்ன, அவ்வளவுதானா? முன்னாடி குருநாதருக்கு முன்னாடி நிற்கும் போது அப்படி நில்லுங்க.
குருநாதருக்கு பின்னாடி நிற்கும் போது எப்படி இருங்க? அப்படியாம்மா சொல்லுங்க. எல்லாம் கேட்டு வாங்கி அப்படியே விட்டாச்சு. பாட்டை சொல்லியாச்சு, பாட்டுக்கு பொருள் சொல்லியாச்சு, அது உபதேசம்னு சொல்லியாச்சு, இது சாதனைன்னு சொல்லியாச்சு, பயன் சொல்லியாச்சு. இதுல ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கா? சாதனைன்னு என்ன, உபதேசம் என்ன, பயன் என்ன? ஏதாவது அவங்க எதிர்பார்க்கணும். பார்த்ததை நீ பாரு அப்படின்னா உபதேசம் ஒரு மற்ற இதில் புறவெளியில் இருக்கு எல்லாமே சுகமாக பார்க்கறது, குருவை நினைச்சு பார்க்கறது, பார்க்கறது அதையே பார்த்துட்டு இருக்கணும், அதை அன்றைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு உபதேசம். சாதனை உபதேசம் என்பது குருநாதர் முன்னிலை. குருநாதர் நமக்கு உபதேசம் சொல்றாரையோ, படிச்சா மட்டும் போதாது, ஒழுங்கா நில்லு. சும்மா சிவஞான போதும் படிச்சா போதாது, அத்தியாயம் படிச்சா போதாது. எப்படி நில்லு? யான் எனது என்று செருக்கட்டு நில்லு. நாம நீங்கி சிவைய அப்படின்னு நில்லு அப்படின்னு சொல்ற. அது உபதேசம். இப்ப சொல்றது யாரு? குருநாதர். கேட்கிறவரு மாணவர். போராதே, உற்று உண்ணாதே, நீ முந்தி பாராதே. போராதன்னு போதுன்னா அழுந்தது. உற்று உண்ணாதே, ஏவம் ஆயிடாத. அப்புறம் அதை செய்யும்போது நான் செய்யறேன்னு முந்தி செய்யாது. எது செய்யும் போதும் நான் செய்யறேன் செய்யாது. முதல்ல ஒரு விடயத்தை உனக்கு வேற பாரு, அதுல அழுந்தாத. அதை நான் செஞ்சேன்னு தன்முனை கூட செய்யாது. போராதே, ஒன்றையும் உற்று உண்ணாதே, நீ முந்தி பாராதே. பார்த்து அதனையே பார். பார்த்து அதனையே எதை பார்க்கணும்? இது திருவருளால் வந்தது அப்படின்னு பார்க்கணும். அப்ப என்னது? அது நம்ம வினையால் வந்திருக்கிறது, திருவள்ளுவர் நம்ம கூட்டி கொண்டிருக்கிறது என்பதை நீ அறிந்து அதை செய். செய்யாம விடுறதில்லை. வந்ததை செஞ்சிட வேண்டியதுதான், அனுபவிக்க வேண்டியதுதான். ஆனா என்ன செய்யணும்? திருவள்ளுவர் நினைந்து அனுபவி அப்படின்னு சொல்ற. கேட்டு வந்தாச்சு, கேட்டு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் நம்மள ஒரு ஆள் திட்டுறான். எப்படி பார்க்கணும்? குருநாதர் சொன்னாரு, குருநாதர் சொன்னாரு, இவன் மூலம் வருமானம் இருக்கு அப்படின்னு என்ன செய்யணும்? ஆகட்டும் அப்படின்னு பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்யணும். எடுத்தோடனே பயிற்சி வராது. அவன் தின்னவன நாமள திட்டிட்டு, நீ யாரா? நான் யார் தெரியுமா? என்ன பார்த்து என்னடா சொன்னேன் அப்படின்னு நாமள திட்டிட்டு ஒரு வீட்டில் போய் உட்காந்துட்டு அவசரப்படணுமோ, நாம என்ன செஞ்சிடக்கூடாது? பேசியிருக்க கூடாது. இதுதான் முதல் நிலை. முதல் நிலையில ஆன்மா இப்படி வந்துட்டாவே திருந்த ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். முதல்ல என்ன செய்யணும்? நாம செஞ்சது தப்பு, இதை நாம பேசியிருக்க கூடாது, இதை இப்படி செஞ்சிருக்க கூடாது, நாம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு நினைச்சதுன்னா ஆன்மாவின் நேருடைய திருத்தம் தொடங்கி இருக்கிறது என்று பொருள். அதுக்கப்புறம் திட்டும் போதே அந்த அடுத்த நாள் நினைக்கிறத கொஞ்ச நேரம் கழிச்சு நினைச்சதுன்னா கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் மேலே போச்சுன்னா திட்டும் போதே நினைக்கும், என்ன செய்யணும் தெரியல, இவங்ககிட்ட எல்லாம் திட்டு வாங்க வேண்டியதா இருக்குது, இதெல்லாம் நான் செஞ்ச வினை. அதுவும் உண்மை தானே. நம்மளை திட்டுறான், திட்டும் போது என்ன நினைக்கிறான்? நான் செஞ்ச வினை, இவன்டையெல்லாம் நான் திட்டு வாங்க வேண்டியதா அப்படின்னு நினைச்சிட்டாங்க. திருத்த வேகமா நடந்துகிட்டு இருந்தார். அவன் மேல கோபம், எது மேல கோபம்? நான் தான் செஞ்சு வச்சிருக்கேன் பாரு, நேரம் இவங்கெல்லாம் நின்று இதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு, சரி அப்படின்னு என்ன செய்யறாங்க? அக்செப்டன்ஸ், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வருதா இல்லையா? இந்த திருத்த நல்லா வந்து இருக்கிறார். அடுத்தது என்னது திருவருள் அப்படின்னு போறது. நம்மளாம் பல நேரத்தில் அப்படி போயிடும். ஈடுபாடு இருக்கிறத திட்டுது. ஆனா என்ன செய்வோம்? நான் செய்யறதான் செய்வோம். அது வேற. உடனே அவங்கள இருடைய போய்
மழை பரிவாரம் வந்துருச்சு, வீட்டுக்கார திட்டினா நான் கவலையே படுறது அப்படின்னா எல்லா வீட்டுக்காரும் என்ன வந்துருச்சு, திருவடிவுக்கும் மழை பரிவாரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? எனவே அப்படி அதை அனுபவிக்கிற போதே அந்த சிந்தனை வந்து என்ன அர்த்தம், உட்கை தரும் கொற்கை உடையவர் போல் உண்மை பின் நிற்கை. இது சாதனை. திருவருள் என்று நினைத்து திருவருளுக்கு எங்க நிற்கணும், பின்னாடி நிற்கணும், பின்னாடி நிற்கணும். இது சாதனை. அந்த ஆன்மா இந்த விடயத்தை நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் திருவருள் பார்த்து சாதனை செய்தான் இல்லையா. சில நாளைக்கு ஒரு நாள் கழிச்சு எனக்கு வரும், சில நாளைக்கு வரவே வராது, சில நாளைக்கு வருகிற போதே வரும். இப்படி ஒவ்வொன்றும் என்ன செய்யுது, ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு பேர் என்னது, சாதனை. பயன் என்னது, 71 இன்புறுவார் எழும் சுடரின் பின் போகுவார், துன்பார் எழும் சுடரின் முன் போகுவார். திருவருளுக்கு முன்னாடி போனா கஷ்டப்படணும், திருவருளுக்கு பின்னாடி போனா சந்தோஷப்படணும். அப்ப அது என்னது, பயன். இப்ப முடிவு பண்ணிக்க வேண்டியதான், முன்னாடி போறதா பின்னாடி போறதா. முன்னாடி போனா துன்பம் வரும், பின்னாடி வந்தா இன்பம் வரும். எது வேணும் முடிவு பண்ணி என்ன செய்யறது, யார் இருப்பாங்க, பக்குவம் வந்தவன்லாம் பின்னாடி நிற்பான், பக்குவம் வராதவன் முன்னாடி நிற்பான். சரியா? அந்த மூணு ஒரே கருத்து தான். ஆனா உபதேசம், சாதனை, பயன் என்று ஆசிரியர் சொன்னார். ஏற்கனவே எல்லாம் சொன்னதுதான். கடைசியோட இன்னைக்கு கேட்டு திருப்பி கேட்டா இதே மாதிரி பிடிக்கும். சரி, அதான் உணர்த்து முறைமை. இதுதான் உணர்த்து முறைமை. சரி, இச்சூத்திரம் 2 அதிகரணங்களை உடையது. விளம்பிய உள்ளத்து மெய்வாய்க்கண் மூக்கு அளந்தறிந்தறியா என்பது முதல் அதிகரணம். விளம்பிய உள்ளத்து மெய்வாய்க்கண் மூக்கு அளந்தறிந்தறியா என்பது முதல் அதிகரணம். ஆங்கு அவை போல காந்தம் உணவை தமியருள் காந்தம் கண்ட பசாசத்தகை என்பது 2வது அதிகரணம். முதல் அதிகரணம் விளம்பிய உள்ளத்து மெய்வாய்க்கண் மூக்கு அளந்தறிந்தறியா. இதற்கு மேற்கோள் ஈண்டு ஐவுணர்வுகள் ஆன்மாவால் உணரும் என்பது. ஈண்டு இவ் அதிகரணத்து அந்த கரணங்கள் முதலானவற்றால் அறிவிழக்கப்படுகிற ஆன்மா. ஈண்டு ஐவுணர்வுகள். ஐவுணர்வு என்னது, ஐவகைப்பட்ட உணர்வு. ஐவகைப்பட்ட உணர்வு. ஐவகைப்பட்டது என்னது, உணர்வு. உணர்வு என்பது பொறிகள் மேல் நின்றது. உணர்வு என்பது பொறிகள் மேல் ஒன்று நின்றது. பொறி என்பது இங்க செவி, கண், மூக்கு, நாக்கு என்பது 5 பொறிகள். ஐவுணர்வு என்பது 5 பொறிகளை குறித்து நிற்கிறது. இந்த 5 பொறிகள் எதனால் அறியும், ஆன்மாவால் உணரும். 5 பொறிகளும் ஆன்மாவால் உணரும் என்று சொல்றார். இதன் மீது என்ன வரும், இது என்னது, மேற்கொள்ள என்னது, ஆசிரியரது கருத்து. ஆசிரியரது கருத்து. இதன் மீது என்ன வருது, தடை. இதன் மீது தடை யார் சொல்றார், சாங்கியர். ஆசிரியரது கருத்தின் மேல தடை யார் சொல்றாங்க, சாங்கியர். நீங்க இந்த ஆன்மா அறிகிற முறைமைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஐம்பொறிகளை ஆன்மா செலுத்துவதில்லை. சாங்கியர் கருத்து என்னது, ஐம்பொறிகளை ஆன்மா செலுத்துவது இல்லை. இது முதல் கருத்து. ஐம்பொறிகளை ஆன்மா
செலுத்துவது இல்லை. ஆன்மா சாங்கியர் சொல்லக்கூடிய தடை எனது ஐம்பொறிகளை ஆன்மா செலுத்துவது இல்லை. ஆன்மா தாமரை இலையில் தண்ணீர் போல தாமரை இலையில் தண்ணீர் போல எந்த கருவிகளோடும் ஒட்டாமல் நிற்க. ஆன்மா தாமரை இலையில் தண்ணீர் போல எந்த கருவிகளோடும் ஒட்டாமல் நிற்க. எந்த கருவிகளோடும் ஒட்டாமல் நிற்க. அதன் சந்நிதியில் கருவிகள் தொழில்படும். அதன் சந்நிதியில் கருவிகள் தொழில்படும். அந்நிலையில் புத்தி தத்துவமே கருவிகளில் செலுத்தும். எனவே மேற்கூறிய ஓமை பொருந்தாது. மேற்கூறிய ஓமை பொருந்தாது. அவற்றினான் ஏழு. இந்த தடையை மறுத்தற்கு ஏழு. சாங்கியர் சொல்லக்கூடிய தடையை மறுத்தற்கு என்ன சொல்றாரு? ஏழு. அவற்றினான் ஆன்மா. அவற்றினான் ஆன்மா ஒற்றித்து காணின் அல்லது அவை ஒன்றையும் விடையா. ஒன்றையும் விடையா. அவற்றினான் ஆன்மா ஒற்றித்து காணின் அல்லது அவை ஒன்றையும் விடையா ஆகலாம். இது ஏது. சாங்கியருடைய கருத்துக்கு ஏது சொல்ற. ஏது நடந்தது மருத்துவரைக்கும் சித்தாந்த துணிவு. மருத்துவரைக்கும் சித்தாந்த துணிவு. மேற்கோள் ஆசிரியர் கருத்து. அதன் மீது தடை. அதுல என்ன இருக்கு? அதன் ஐயம் ஒண்ணு இருக்கு இல்லையா? மாணவரது ஐயம். அடுத்தது பிறர் கூறக்கூடிய தடை. அதை மறுத்துரைக்கிற சித்தாந்த துணிவு. அடுத்தது வெண்பா. எடுத்துக்காட்டு வெண்பா. இதான் வரிசை. சரியா? எனவே சாங்கியர் கூறக்கூடிய தடைக்கு மறுத்துரைக்கக்கூடிய சித்தாந்த துணிவு அவற்றினான். அவற்றினான் என்பது எவற்றினான்? ஐம்பொறிகள். ஐம்பொறிகள் என்பது இங்க ஆகு பெயராய் எல்லா கருவியும் உணர்த்தில் இருக்கிறது. ஐம்பொறிகள் என்பதுதான் அவற்றினான். எவற்றினான்? ஐம்புணர்வுகளால். மேல சொன்ன ஐம்புணர்வுன்னு சொன்னாரா இல்லையா? அந்த ஐந்து பொறிகளில் இந்த ஐந்து பொறிகளோடு ஆன்மா எப்படி நிற்கணும்? ஒற்றித்து உடனாய் நிற்கணும். ஐந்து பொறிகளோடு ஆன்மா எப்படி நிற்கணும்? உடனாய். ஒற்றித்து என்பது உடனாய். காணின் அல்லது காணின் அல்லது அப்படின்னது கண்டால் அன்றி. கண்டால் அன்றி.
இத எதிர்மறை வாக்கியமா வைக்கிறார். நேர்மறையா இதை சொல்லலாம். நேர்மறை எப்படி சொல்லலாம்? இந்த வாக்கியம் எதிர்மறை வாக்கியம், நேர்மறை வாக்கியமா இதை சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? கண்டால் ஐந்து பொறிகள் ஆன்மாவினால் ஒற்றித்து காணும். ஐம்பொறிகள் ஆன்மாவினால் ஒற்றித்து காணும் அப்படின்னு சொல்லலாம். இது என்னது? நேர்மறை வாக்கியம். ஐயா, நான் உங்க வீட்டுக்கு வரலான்னு இருக்கிறேன், வரும்போது அவனோட வாப்பா. என்ன சொல்றேன்? உங்க வீட்டுக்கு வரலான்னு இருக்கிறாங்க, அவர் என்ன சொல்றாரு? வரும்போது அவனோட வா. சரியா? இன்னொன்னு, அவன் இல்லாம வந்துற. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? நீ அவன் இல்லாம வரக்கூடாது அப்படின்னா அவன் வரலன்னா என்ன இருப்பான்? அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி கூட்டிட்டு வா. அவன் பார்த்தங்க இல்ல வந்துட்டான்னு சொல்லக்கூடாது. அவன் இல்லாம வராத. இது என்னது? எதிர்மறை. அவனோடு வா நேர்மறை. நேர்மறையா சொல்லும் போது நமக்கு என்ன இருக்குது? ஒரு ஆப்ஷன் இருக்கு. கூடயும் வரலாம், இல்லாம வரலாம். போனங்கய்யா, பார்த்தேன் வீடு பூட்டி இருந்தது, நான் வந்துட்டேன். நான் உட என்ன சொல்றேன்? அவன் இல்லாம வராதன்னு சொன்னா இல்லையா? அப்ப எதுக்கு நான் வந்தேன்? இருக்கா இல்லையா? அப்போ எதிர்மறை வாக்கியங்களுக்கு என்ன உண்டு? உறுதிப்பாடு. உறுதிப்பாட்டின் மீது வந்தது. சரிங்களா? இப்போ ஆன்மா, ஐம்பொறிகள் ஆன்மாவால் உணரும் சொன்னா ஆன்மாவோட கூடியும் காணும், ஆன்மா இல்லாம கூட காணும். அப்படி ஒரு ஆப்ஷன் அங்க இருக்கு. அதனால என்ன செய்யறாரு? நேர்மறையா சொல்லாம எதிர்மறையா சொல்ற. ஐந்து பொறிகள் ஆன்மாவோடு உடனாய் நின்றால் அன்றி காணி நல்லது, கண்டால் அன்றி. அவை எவை? ஐம்பொறிகள் ஒன்றையும் விடையை அனுபவிக்க. அப்போ ஐந்து பொறிகள் ஒரு விடயத்தை அனுபவிக்கணும்னு சொன்னா அதனோடு என்ன இருக்கணும்? ஆன்மா கட்டாய உடனா நிக்கணும். ஆன்மா உடனா நிக்கலன்னா ஐந்து பொறிகள் எதையும் அறியாது, எதையும் அறியாது. இது ஏன் சொன்னாரு? ஆன்மா இல்லாம ஆன்மா என்ன செய்வதில்லை? ஐம்பொறியை செலுத்துவதில்லை. ஆன்மா பாட்டு கையை கட்டிட்டு நிற்கும். ஆன்மாவின் முன்னிலையில கருவிகள் தானே தொழில் போடும். புத்தி தத்துவம் தான் செலுத்தும். அனுபவம் புத்தி தத்துவத்துக்கு தான். இன்பப்படுவதும் புத்தி தான், துன்பப்படுவதும் புத்தி தான். ஆன்மாவுக்கு என்ன கிடையாது? அனுபவம் கிடையாது. சொல்றது யாரு? சாங்கியர். அப்ப அந்த கருத்தை மறுத்து ஆன்மா கருவிகளோடு உடனாய் நின்றால் என்று கருவிகள் ஒன்றையுமே அறியாது. அப்படி அறிந்தாலும் அறிகிற அனுபவம் எதுக்கு? ஆன்மாவுக்கு தான். ஒரு கருவி ஒரு விடயத்தை அறியுதுன்னா அனுபவம் யாருக்கு? ஆன்மாவுக்கு தான் என்று புத்தி தத்துவத்துக்கு கிடையாது. சரிங்களா? அதனால இந்த கருத்தை, சாங்கியர் கருத்தை மறுப்பதற்காக சித்தாந்தத்துக்கு என்ன சொல்றாரு? அவற்றினான் ஆன்மா ஒற்றித்து காணி நல்லது, அவை ஒன்றையும் விடையா என்று சொல்லுகிறார். இப்ப இதற்கு உறுதி செய்வதற்காக என்ன செய்யறாரு? எடுத்துக்காட்டு வேண்டாம் சொல்றாரு.